அதர்வா ப்ரோ கூட சொல்லி ஆகணும். அவருக்கு ஞாபகம்னு தெரியல. பெரிய பெருமாள் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடிச்ச உடனே இந்த யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படின் போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே பாட்டு பாடி அழுத, நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர். ஓகேங்களா? அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத படாத காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே, நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்க தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல. இந்த கதைக்கு பயங்கரமா ஆப்டா அப்படின்னு சொல்லி பீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூல்ல அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னா நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. முரளி சார் பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே, இப்ப யாரை வச்சுதான் படத்தை பண்றது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்பவுமே இப்படிதான் இருக்கோம், அப்ப ரொம்ப மோசமா இருக்குமோ, நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பல, யாரும் நம்ப போறா அப்படின்னு பயங்கர அப்செட்ல இருந்தேன். என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்றோம் பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படி சொல்லி. அது நடக்கல. பட் எனக்கு தெரியும்